அல்லாஹ் குரானில் சொல்லும்போது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம்னு அல்லாஹ் சொல்கிறான். மற்றவங்க யாராவது வேறு மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது இறைவனால் நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுபோல் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்குது. குறிப்பாக தௌஹீதுன்னு சொல்லக்கூடிய இயக்கங்கள் நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு ஜாக்கிர் நாயக் நடத்தக்கூடிய ஐஆர்எஃப், முஃப்தி உமர் ஷரீஃப் நடத்தக்கூடிய தாருல்-உதா, இன்னும் ஐஆர்ஜிசி, தமுமுக, ஜாக், இது போன்ற பல இயக்கங்கள் இருக்குது. இந்த இயக்கத்தை எல்லாம் அல்லாஹ் ஒதுக்கிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும்தான் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று என்கிட்ட ஒரு சகோதரர் கேட்குறாரு. இதுலேருந்து என்னால் என்ன விளங்க முடியுதுன்னு சொன்னால், எப்படி மற்ற மார்க்கத்தெல்லாம் அல்லாஹ் ஒதுக்கிட்டு இஸ்லாத்தை மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ, அதுபோல் மற்ற இயக்கங்களை எல்லாம் அல்லாஹ் ஒதுக்கிவிட்டு குறிப்பாக இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட இயக்கம் என்று சொல்லுவானா என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இதுக்கு ஒரு விரிவான பதிலை சொல்லவும். முஸ்லீம் இயக்கங்களில் இந்த தர்கா வழிபாடு, தாயத்து, இதெல்லாம் ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இதுகளையெல்லாம் ஓரளவுக்கு எதிர்க்கக்கூடிய இயக்கங்கள் நிறைய இருக்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம தௌஹீத் இயக்கம்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். தௌஹீத் இயக்கம்னு எந்த அடிப்படையில் சொல்கிறோம்னு கேட்டால், இந்த தர்காவெலாம் கூடாதுன்னு யாரெல்லாம் தர்காவெலாம் கூடும்னு சொல்லக்கூடியதுக்கு நிறைய இயக்கங்கள் இருக்கிறது. அவர்களையெல்லாம் நம்ம தௌஹீத் இயக்கம் என்று சொல்லிக்கொள்வது இல்லை. ஆனால் முஸ்லீம் இயக்கங்களில் அவர் சொன்னபடி ஜாகிர் நாயக்கு, உமர் ஷரீஃபு, ஜாக்கு, இது மாதிரியான இயக்கங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, தர்கா விஷயத்தையெல்லாம் கேட்டால் தப்புன்னு சொல்லுவாங்க. தர்காக்கெல்லாம் போகக்கூடாது, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், இந்த சந்தனக்கூடலாம் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறதுனால அவங்களெல்லாம் தௌஹீத் இயக்கங்கள் இப்படி ரெண்டாக பிரித்த வகையில் அந்த சகோதரர்கள் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் தௌஹீதுங்கிறது தர்கா கூடாது, இந்த பிதத்து கூடாதுன்னு சொல்வது மட்டும் தௌஹீது கிடையாது. தௌஹீதுன்னு சொன்னால் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹும் முஹம்மது ரசூலுல்லாஹும் சொல்கிறோம் இல்லையா, அதான் கலிமத்து தௌஹீதுங்கிறது. தௌஹீது கலிமாங்கிறது என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த ரெண்டுக்கு சேர்ந்ததுக்கு பேர் தான் தௌஹீது கலிமா. இந்த ரெண்டுலையும் 100% யார் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்களோ அவங்க தான் தௌஹீத். இதை நம்ம ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிறோம். அப்போ அல்லாஹ் சொல்கிறத நம்ம கேட்கணும். அல்லாஹ்வை தவிர அவன் தான் எஜமான், அவனை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வதை நம்ம கேட்கணும். முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று ரெண்டாவது சொல்கிறோம், முகமது ரசூலுல்லாங்கிறோம். அப்போ அவங்க சொன்னது எல்லாமே மார்க்க விஷயம்தான், நம்ம அவங்கள பின்பற்றணும் என்று சொல்கிறோம். இந்த ரெண்டை தவிர வேற யார் சொன்ன கருத்தாக இருந்தாலும் அது மார்க்கம் இல்லைன்னு நம்பணும். அதுதான் தௌஹீதுங்கிறது. தௌஹீதுனா என்ன அர்த்தம்? அல்லாவும் ரசூலும் சொன்னதை தவிர வேற எவருடைய சிந்தனையும் எவருடைய கருத்தும் மார்க்கத்திற்கு ஆதாரம் ஆகாது. வேற எதெல்லாம் ஆதாரம் ஆகுன்னு சொன்னால் அங்கே தௌஹீதை விட்டு போயிடுறீங்க. சட்டம் இயற்றுகிற அதிகாரம் மனுஷனுக்கு போயிடுது. இப்போ நான் சொல்வதையும் நீங்கள் கேட்கணும்னா நான் அல்லாஹ்வாயிடுறேன். இப்போ நான் ஒன்று ஹலாலுங்கிறேன், நானாக ஒன்று ஹலாலுங்கிறேன், நீங்களும் அதை நம்பி ஹலால்னு நினச்சிங்கன்னா என்னை எந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டீங்க? அல்லா இடத்துல வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். நானாக ஹராமுங்கிறேன், ஒரு ஆதாரமும் காட்டாமல், ஒரு ஆதாரமும் இல்லாமல் நானாக ஒரு பொருளே ஹராமுங்கிறேன். அஜத் சொல்லிட்டார்ல ஹராம்ண்டு, ஹராம் தான் அப்படிங்கிறீங்க. அப்போ எனக்கு நீங்கள் வச்ச இடம் என்ன? அல்லாஹ்வுடைய இடம். ஹலால்னு சொல்கிற அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது? அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது. ஹராம்னு சொல்கிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது. அல்லது ஒன்றை ஃபர்லுன்னு நான் சொல்கிறேன், ஆனால் அது குரானில் இல்லை, நபியும் சொல்லலை, நானாக பிடிச்சி ஒன்றை ஃபர்லுங்கிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா எனக்கு நீங்கள் கொடுத்த இடம் என்ன? அல்லாஹ்வுடைய இடம். ஃபர்லாக்குறது யார் வேலை? உங்களுக்கு ஒன்றை கடமையாக்க எந்த மனுஷனுக்கு ரைட் இருக்குது? உங்களுக்கு ஒன்றை கடமைன்னு சொல்வதாக இருந்தால் படைச்சவன் தான் சொல்லணும், அல்லது படைச்சவன்ட்டு இந்த செய்தியை வாங்கி தந்த ரசூல் உங்களுக்கு தூதர் சொல்லணும். ரெண்டு பேரும் சொல்லாமல் நான் பிடிச்சி சொல்லும்போது நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா எனக்கு நீங்கள் கொடுத்த இடம் என்ன? அல்லாஹ்வுடைய இடம். அல்லாஹ்வுடைய ரைட்டை கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ தௌஹீத் ஜமாஅத்து ஒரு கொள்கையை உலகத்துக்கு சொல்லுகிறது. குரான் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், வேற எவர் சொன்னாலும் மார்க்கம் இல்லை. இது தௌஹீத் ஜமாத். ஒரு சஹாபி சொன்னாலும் அது மார்க்கமாகாதீங்க,
சஹாபிக்கு வஹி வராது. சஹாபி அவரா ஒன்றை பரலாக்க முடியாது. சஹாபி அவரா ஒன்றை ஹராமுன்னு ஆக்கிட முடியாது. சஹாபி அவரா ஒன்றை ஹலாலும் ஆக்கிட முடியாது. அப்போ சஹாபிக்கு இல்லை, இமாமுக்கு இல்லை, பெரியாருக்கு இல்லை, மகானுக்கு இல்லை, அஜர்த்துக்கு இல்லை, மௌலானாக்கு இல்லை, ஊருக்கு இல்லை, உலகத்துக்கு இல்லை. இந்த அதிகாரம் அனைத்தும் 2 பேருக்கு தான் இருக்கு. ஒன்று அல்லாவுக்கு இருக்கிறது, அல்லாவிடமிருந்து தூதராக இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு இருக்கு, வேற யாருக்கும் இல்லை. இப்படி நம்ம சொல்லுகிறோம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஜாகிர் நாயக்கு இப்படி சொல்லுவாரா? நீங்கள் சொல்லக்கூடிய உமர் ஷரீஃப் இப்படி சொல்லுவாரா? எப்படி? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், வேற யார் சொன்னாலும் மார்க்கம் இல்லை சொல்லவே மாட்டார். குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம்பாங்க, மற்றது இல்லைன்றது ரெண்டாவது நெகட்டிவ் சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும், குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் மதகுப்புக்காரன் தான் சொல்லுவான். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றினேன், வேற எதையும் பின்பற்றக்கூடாது. அதான் மேட்ரு. என்ன மேட்ரு வரனே? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம், குர்ஆன் ஹதீஸ் இல்லாமல் எவருடைய சொல்லாக இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்படி ஜாக்கு சொன்னதா? இப்படி ஜாகிர் நாயக் சொன்னாரா? இப்படி உமர் ஷரீஃப் சொன்னாரா? நீங்கள் யாரெல்லாம் தௌஹீத் இயக்கம்னு சொல்லுகிறீர்கள் அவர்கள் எவராவது இதை சொன்னார்களான்னு அவங்கள்ட்ட போய் கேளுங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அவங்கெல்லாம்? அல்ஜனத்துங்கிற பத்திரிகையில் இவங்கெல்லாம் சேர்ந்து, நீங்கள் சொன்ன அந்த ஐஆர்ஜிசி இவங்கெல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன வெளியிட்டாங்க? சஹாபாக்கள் ஒரு தப்பும் செய்யாதவர்கள், அதனால் சஹாபாக்களை பின்பற்றுவது நம்ம கட்டாய கடமைன்னு போட்டிருந்தாங்க. கையெழுத்து போட்டிருந்தாங்க 5 இயக்கம் ஒன்றா சேர்ந்து. அப்போ குர்ஆன் ஹதீஸ் மட்டுங்கிற இடத்துல யாரை கொண்டு வச்சிடுறாங்க? யாரை வச்சாலும் தப்பு தானே. அல்லாவுடைய இடத்துல சஹாபி மட்டும் வச்சிடலாமா? அல்லாஹ் ரசூலுடைய இடத்துல யாரையும் வைக்கக்கூடாது, சஹாபியும் வைக்கக்கூடாது, இமாமையும் வைக்கக்கூடாது, ஒத்தரையும் வைக்கக்கூடாது. அந்த இடத்த காலியாக விட்டுற வேண்டியதான். அல்லாஹ் ரசூல் தான் அந்த இடத்துல, அல்லாவுடைய இடத்துல அல்லாஹ், ரசூலுடைய இடத்துல ரசூல். இந்த 2 இடத்துலையும் யாரையும் கொண்டு வச்சிட முடியாது. அப்போ இவர்கள் வெளிப்படையாக சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்கிறாங்களே. அப்போ சஹாபாக்களை பின்பற்றணும்னா சஹாபி ஒன்றை சொன்னார்னா அது மார்க்கமாகுங்கிறாங்க. சஹாபி ஒன்றை ஹலால்னா ஹலாலாகும், சஹாபி ஒன்றை ஹராம்னா ஹராமாகும், சஹாபி ஒன்றை சுன்னத்துண்டா சுன்னத்தாகிவிடும். இப்படி சொல்லுகிறார்களே, இது அவங்களுக்கு கொடுத்த இடம் என்ன? சஹாபி இடத்துல வைப்போம், நாங்களும் வைப்போம். அவங்க நம்மளை விட சிறந்தவர்கள், அல்லாஹ் அவங்கள மன்னிப்பான், தியாகம் செய்தவர்கள். அந்த மாதிரி சஹாபாக்களை நம்மளை விட பல மடங்கு பெரிய இடத்துல நாங்கள் வைக்க ரெடியாக இருக்கிறோம். அல்லாஹ் இடத்துல வச்சிட மாட்டோம், அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல வச்சிட மாட்டோம். சஹாபி இடத்துல நீங்கள் வச்சால் தப்பு கிடையாது. சஹாபியை இவங்க இடத்துல கொண்டு வைக்கிறீங்க. அப்படி வைத்திருக்கிறார்கள். வைத்து சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொன்னார்களே. ஆனால் எத்தனை மசாயில் மாறிக்கிறோம். சஹாபி செஞ்சதெல்லாம் மார்க்கமிங்க, நாங்கள் இல்லைமோ நூற்றுக்கணக்கான விஷயங்களில் அவங்களுக்கு நம்ம கருத்து வேறுபாடு வந்துடும். இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டால், ஜமாத்துங்கிற பேரை விட்டுருங்க. நீங்கள் சொன்ன உமர் ஷரீஃப், ஜாகிர் நாயக் எல்லார் பேர், ஜாக்கு பேரெல்லாம் விட்டுருங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறது 2 கொள்கையை உங்கள்கிட்ட வைக்கிறேன். என்ன கொள்கை? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், வேறு எதுவும் மார்க்கம் இல்லை. இது ஒரு கொள்கை. குர்ஆன் ஹதீஸும் மார்க்கம், சஹாபியும் மார்க்கம், குர்ஆன் ஹதீஸும் மார்க்கம், பெரியார்களும் மார்க்கம். இப்படி ஒரு கொள்கையை வைக்கிறேன். இந்த 2ல் எது சரியான கொள்கை? அதான் கேள்வி. தௌஹீத் ஜமாத்து இருக்கிறது தான் கரெக்டான கொள்கை கிடையாது. இந்த கொள்கை சரியான கொள்கை, அதான் பாயிண்ட். இந்த கொள்கையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து விட்டு விட்டால் இதுவும் 1ஆம் நம்பர் வழிகட்ட இயக்கம் தான். இந்த கொள்கைக்காகத்தான் இது சரியான இயக்கம்னு சொல்லுகிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துங்கிற பேருக்காக நாங்கள் சொல்லவில்லை. சரியான கொள்கையில் இப்போ இருக்கிறதுனால அது சரியானது. இப்போ இல்லைன்னா இதுவும் கெடுகட்டது தான். நம்ம தமிழ்நாடு தௌஹீத் நம்ம எல்லாரையும் கூடி குர்ஆனு ஹதீஸு சஹாபி இமாமு எல்லாத்தையும் பின்பற்றுவோம்னு தீர்மானம் போட்டோம்னா ஒழிச்சு கட்ட வேண்டியதான். இதை நம்மளும் சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை யாரும் ஒழிக்க வேண்டியதான், நம்ம தான் ஒழிக்கணுங்க. தப்பான கொள்கையாக போச்சா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன வழங்கணும்னு கேட்டால், இந்த பேர் வெற்றி தராது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துங்கிற பேருக்காக இது சிறந்த இயக்கம் கிடையாது. இன்னைக்கு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிமிடத்தில் இதனுடைய கொள்கை தான் சரியான கொள்கையாக இருக்கிறது. இந்த கொள்கையை எந்த இயக்கமும் சொல்லவில்லை. தமிழ் கூறும் மக்கள் மத்தியில் இந்த மாதிரி இந்த கொள்கையை சொல்கிற ஒரு இயக்கம் தமிழகத்தில் இல்லை. அப்படிங்கிறதுனால இது சரியான கொள்கைன்னு சொல்லுகிறோம். எது வரைக்கும் இது சரியான கொள்கை, எது வரைக்கும் இது ஒன்று தான் சிறந்த கொள்கை, இப்படி இருக்கிற வரைக்கும் தான். குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், வேறு எதுவும் மார்க்கம் இல்லை என்பதில் இந்த ஜமாத்து உறுதியாக இருக்கிற வரைக்கும் இது சரியான கொள்கையாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன விளங்கணும்னு கேட்டால், இந்த இயக்கத்தில் வெறி பிடிச்சி போய் இந்த இயக்கத்தில் இருந்தால் தான் நல்லது,
இந்த இயக்கம் எவ்வளோ நாசமாக போனாலும் நான் இந்த இயக்கத்தெலாம் இருப்பேன், இந்த இயக்கம் என்ன மாதிரி கொள்கையை மாற்றிக்கிட்டு போனாலும் இதில் தான் நான் இருப்பேன், இந்த கொள்கையை தலைமொழிவிட்டால் கூட நான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேரில் இருப்பேன், அப்படி இருந்தால் அது பகிரங்க வழிகேடு. நல்லா விளங்கிக்கிறங்க. எப்படி இருக்கனே, இப்போதைக்கு நாங்கள் தேடி பார்த்த வகையில் நானே இதை விட்டுட்டு போயிடுவேன். இந்த கொள்கை இந்த ஜமாத்தில் இல்லை என்று சொன்னால் இதை எதிர்க்க ஆளை நான் தான் வந்து நிற்பேன். எந்த கொள்கை? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், வேறு எதுவும் மார்க்கம் இல்லைன்னு சொல்கிறோம்ல, இனிமேல் கிடையாது. குர்ஆன் ஹதீஸும் மார்க்கம், பெரியார்கள் சொன்னாலும் மார்க்கம், சஹாபி சொன்னாலும் மார்க்கம், இதுதான் தௌஹீத் ஜமாத் கொள்கைன்னா இது ஒரு கேடுகட்ட இயக்கம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ நம்ம கொள்கையை சார்ந்து இப்படி சொன்னால் தப்பு வராது. எது போகாது? இருக்கிற கொள்கையை பார்க்குறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் கொள்கை கரெக்டான கொள்கையாக, குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் சொல்லப்பட்ட கொள்கையாக, நபிகள் நாயகம் கட்டி காத்த கொள்கையாக இந்த கொள்கை இருக்கிறது. அதனால் இதுதான் சிறந்த இயக்கம், சரியான இயக்கம் என்று சொன்னால் அது இயக்கம் சார்ந்து சொல்வது கிடையாது, கொள்கை சார்ந்து சொல்வது. அதை விட்டுட்டு அதெல்லாம் கொள்கையெல்லாம் இன்னும் சொல்கிறேன், இதே கொள்கையை ஜாகிர் நாயக்கு சொன்னால் அவரும் சரியான கொள்கையில் தான் இருக்கிறார். இதே கொள்கையை உமர் ஷரீஃப் சொன்னால் அவர் சொல்வதும் தௌஹீத் ஜமாத் சொல்வதும் ஒன்று தான், சமம் தான் என்று அப்போ நாங்கள் சொல்லுவோம். அப்போ உமர் ஷரீஃப் சொல்கிறதுனால தப்பாகிறாது. அவர் கரெக்டாக நெசமாக சொன்னாரையானால், ஜாகிர் நாயக் இதே மாதிரி சொன்னாரையானால், ஐஆர்ஜிசியில் உள்ளவர் இதே மாதிரி சொன்னார்களேயானால் அதுவும் நல்ல இயக்கம் என்று சொல்ல முதல்ல நாங்கள் இருப்போம். கொள்கையில் தப்பாக போயிட்டாங்க. பேர்னாலையோ ஜாகிர் நாயக்குங்கிற பேருக்க வேண்டியாக இருக்கிறோம், உமர் ஷரீஃபுங்கிற மாமன மச்சான் அவர் அதுக்காக இருக்கிறோம். நீ சொல்கிற கொள்கை தப்பான கொள்கையாக இருக்குப்பா, சஹாபியை இப்போ பின்பற்றனு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு மேலே கொண்டாந்து சேர்க்குற, அதை மாற்றி உன்னை ஆதரிக்கிற முதல்ல நாங்கள் இருக்கிறோம். அதுதான் மேட்ரு. அதனால் அந்த கேள்வி கேட்ட சகோதரர் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த கொள்கை இந்த ஜமாத்து சரியான கேள்வி மாற்றி அது வேணாம், அந்த கேள்வி வேணாம். இந்த கொள்கை சரியா, அந்த கொள்கை சரியா? குர்ஆன் ஹதீஸ் மட்டும் மார்க்கம், வேறு எதுவும் மார்க்கம் இல்லை, இது ஒரு கொள்கை. குர்ஆன் ஹதீஸ் மட்டும் மார்க்கம், இன்னும் நிறைய மார்க்கம் இருக்கிறது. இந்த ரெண்டு கொள்கையில் எந்த கொள்கை சரின்னு கேட்டால் முதல் கொள்கை தான் சரி. அந்த கொள்கையில் இப்போது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்கிறது. அதனால் இப்போ இருக்கிறது இது சிறந்த இயக்கம், நல்ல இயக்கம், அதான் நாங்கள் சொல்லுகிறோம்.